பிறக்கிறோம், பிறந்தே ஆகுறோம், பிறக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஒரு துணையா வந்த ஒளி நீ, கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? கடைசியா ஒரு குட்டி சின்ன நம்பிக்கை ஊட்ட இந்த உலகம் சொன்னத நீ, அத்தனை வீர அவதரிச்சு வந்த நிஜம் நீ, மக்கள் மனசால பிறந்த தமிழ். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி, அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அண்ணனை பாக்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நான் நீங்க இதுக்கு முன்னாடி குறி படத்துல ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மனிஷா உங்களுக்கு புதுசு இல்ல. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்ல, நான் வீட்ல ஒரு ஆளு தான். என்னோட அண்ணனா உங்களுக்கு நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு actually இந்த கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு படத்துல பார்க்க முடியாது அப்படின்னா இன்னும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்னுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடி நீ. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்கோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். We big same as தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பார்த்துட்டா போதும், போதும்டா போதும் அப்படி மாதிரி எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மள பார்த்தா போதும். I just feel like that. அது தனியா இப்ப கிடக்கு, புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டோரி கேட்கணும் எனக்கு ரொம்ப அவனோட கத்துட்டு இருக்கு. கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்க பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எடுத்து நல்லா ஞாபகம் ஸ்டேஜ் சொன்னாரு, நான் தியாகின்னு சொல்ல மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய. மனசில் எழுதி வச்சாரியாது. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேக்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேக்குறேன். நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். மாடிவன் டிவில பார்த்து பார்ப்போம். முதல் தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணில அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டயோ தூரமோ தொடரணும் இல்லையோ பார்த்துட்டா போதும். எப்படி இருக்கும்?
ஸோ அந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்துருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. சொல்றத கேளு. நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். அது தனியா இப்ப கிடக்கு. புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு. I love you Vijay sir. Welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் கணச்சிகள் எல்லாம் உங்க வெயிட் பண்ணிருக்காங்க. So we always love you. Welcome to Malaysia. My heart goes to you. Really love you. We welcome you to Malaysia now. We love you Anna. வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக I am waiting. தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனே, வேற எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உண்டி அப்பதான்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நான் வரேன். என்னடா இவ்வளவு யாருக்கிட்ட, எங்க கிட்டயா? சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. அதை நம்பி ஏமாந்துடப்படாது, தெரியுதா? குமரேசி அவகாசம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சு கூட பொழைச்சுக்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். கடுப்பாகுதுல்ல? பிகிலே, கப்பு முக்கியம் பிகிலே. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.